நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏதேன் தோட்டத்தில் தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் படைத்த ஆதாமை தேடினார். அதுவும் பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவும் ஆதாமை தேடினார். அப்படியானால் ஆதாம் தோட்டத்தில் இல்லையா என்று பார்த்தால் தோட்டத்தில் தான் இருந்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் தன்னை தேவன் பார்த்து விடாதபடி மறைந்திருந்தார். தேவன் தேடியது உண்மைத்தன்மையுள்ள ஆதாமை. ஆனால் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு ஓடோடி வந்து அவரோடு உலாவுகிற ஆதாம் அங்கு இல்லை. மாறாக அவரின் சந்நிதியை விட்டு விலகி தன்னை ஒளித்து கொண்டு பாவம் செய்த ஆதாம் தான் அங்கு இருந்தார். தேவன் உண்மையுள்ளவனையே தேடினார். இன்று நாமும் கூட தேவன் நம்மை ரட்சித்த நாளில் தேவனை தேடியது போலவும் அவருடைய பிரசன்னத்தை நாடியது போலவும் உண்மைத்தன்மை உள்ளவர்களாய் இன்று இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஒருவேளை காலத்திற்கு ஏற்றாற் போலவும் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போலவும் நம்மை மாற்றிக்கொண்டு உலகத்திற்கு ஏற்ற விதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தால் நம்மை சீர்படுத்துவோம். அப்பொழுது தேவன் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.